சுபிக்ஷம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. பொங்கல் வழிபாடு கண்கண்ட தெய்வமாக உலகில் யாவர்க்கும் ஒளி கொடுக்கும் இறைவன் சூரிய பகவான். பழமையான வழிபாடுகளில் சூரிய வழிபாடு முதன்மையானது. சூரியன் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை செய்யும் தனது தென்முகமான பயணத்தை வடதிசை நோக்கி மாற்றும் தை மாதத்தின் முதல் நாளில்தான் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. தை மாதம் மகர ராசிக்குரியது. எனவே இந்த நாளை மகர சங்கராந்தி என்று குறிப்பிடுகின்றனர். நாடு முழுவதும் இந்த பண்டிகை வெவ்வேறு பெயர்களால் வழங்கப்பட்டாலும் அன்றைய தினத்தின் முக்கிய வழிபாடு சூரியனுக்குத்தான். சூரிய ஒளிதான் தாவரங்களில் உணவை உற்பத்தி செய்கிறது என்கிறது அறிவியல். எனவே சூரிய வழிபாடு பிரதானமான வழிபாடாக இந்த அறுவடைக்கு பின்னான நாள்களில் கொண்டாடப்படுகிறது. உழவர்கள் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தை முதல் நாள் பொங்கலிட்டு வழிபாடு செய்வது வழக்கம். உழவர்களுக்கும் சூரியனுக்கும் மரியாதை செய்யும் விதமாக மக்கள் அனைவரும் இந்த பண்டிகையை கைகொள்ள ஆரம்பித்தனர். பொங்கல் பண்டிகை நாளன்று அதிகாலையில் எழுந்ததும் நீராட வேண்டும். குளித்து முடித்ததும் மங்களகரமான ஒரு நல்ல நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டும். கிழக்கு முகமாக புது பொங்கல் பானையை வைத்து அதில் கிழங்குகளுடன் கூடிய மஞ்சள் இலை, இஞ்சி இலை ஆகியவற்றை சேர்த்து கட்ட வேண்டும். பால் பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்வது வழக்கம். பொங்கல் பொங்குவது போல நம் வாழ்வில் மங்களமும் பொங்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு மார்கழி மாதத்தின் கடைசி நாள் ஜனவரி 14ஆம் தேதி போகி பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தின் முதல் நாள் அதாவது ஜனவரி 15ஆம் தேதி சூரிய பொங்கல், ஜனவரி 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் மற்றும் 3ஆம் நாளான ஜனவரி 17ஆம் தேதி என்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் தை பொங்கல் வைக்க உகந்த நேரமாக காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. அதேபோல் தை 1ஆம் தேதி அன்று காலை 4:30 முதல் 6 வரை ராகுகாலமும் மதியம் 12 முதல் 1:30 வரை யமகண்டமாகவும் உள்ளது. ராகு மற்றும் யமகண்ட நேரத்தில் பொங்கல் வைப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். காலை 6:30 முதல் 7:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரமாக உள்ளது. பொங்கல் திருநாளிற்கு முந்தைய போகி திருநாள் அன்றே வீடு முழுவதும் இருக்கும் குப்பைகளை எரித்து சாம்பலாக்கி வீட்டை சுண்ணாம்பு அடித்து சுத்தம் செய்து வைக்க வேண்டும். பூஜை அறை மற்றும் சமையல் அறை முழுவதும் புத்தம் புதியதாக மாற்றி அமைத்து பொங்கலை வரவேற்க தயாராக வேண்டும். அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தாடை உடுத்தி சூரிய பகவானுக்கு வழிபாடுகள் செய்வார்கள். சூரிய பகவானை வழிபடும் போது சூரியனுக்கு நேரே சூரிய ஒளிப்படும் இடத்தில் பூஜைக்கு ஏற்பாடு செய்வது முறையாகும். இப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் செய்யலாம். பொங்கல் வைக்க வேண்டிய இடத்தில் முதல் நாளே சாணம் கொண்டு மொழிகி மஞ்சள் தண்ணீர் தெளித்து தயார் செய்து வைத்துவிட வேண்டும். காலையில் எழுந்து பச்சரிசி மாவில் வண்ண கோலங்கள் போட்டுக் கொள்ள வேண்டும். 3 கரும்புகளை இணைத்து கட்டி தளம் அமைத்துக் கொள்வது விசேஷம். பூஜைக்கு முதலில் முழுமுதற் கடவுளாக விளங்கும் விநாயகப் பெருமானை பிள்ளையார் பிடித்து வைப்பது கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும். மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வெற்றிலையில் ஆவாகனம் செய்ய வேண்டும். அவருக்கு அருகம்புல் வைத்து பூரண கும்ப கலசம் வைக்க வேண்டும். கலசம் வைக்க முழு வாழை இலையில் அரிசியை பரப்பிக் கொள்ள வேண்டும். அதன் மேல் கும்பம் வைத்து குடும்பத்திற்குள் பச்சரிசியை 2 கைகளால் குடும்பத் தலைவி போட வேண்டும். பின்னர் அதனுள் உங்களிடம் இருக்கும் ஸ்வர்ண நகைகளை போடலாம். அதனுடன் சிறிதளவு பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் போடலாம். அதன் மேல் மாவிலை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் ஒன்றை கலசமாக வைக்க வேண்டும். வழக்கம் போல முதலில் சிறு கணபதி செய்து முடித்துக் கொண்டு அதன் பிறகு சூரிய பூஜையை தொடங்க வேண்டும். சூரிய ஒளிபடும் இடங்களில் தண்ணீர் தெளித்து கோலமிட வேண்டும். பின்பு பொங்கல் பானையோடு கரும்பு முதலியனவற்றையும் நமக்கு உணவளித்த சூரிய கடவுளுக்கு படைத்த பின் கற்பூரம் காட்ட வேண்டும். சூரியனுக்கு படையலிடும் போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி குலவையிடும் வழக்கமும் உண்டு. இந்த நாளில் செய்த பொங்கல் முழுவதையும் தீர்த்து விடாமல்
கொஞ்சம் மிச்சம் வைக்க வேண்டும். கணுப்பொங்கல் பெண்களுக்கானது. தங்களின் புகுந்த வீடும் பிறந்த வீடும் செழிக்க அவர்கள் கணுப்பிடி வைக்கும் சடங்குகளை செய்யும் நாள். கணுப்பிடி நாளில் பெண்கள் பொங்கல் பானையில் கட்டியிருந்த மஞ்சள் கிழங்கெடுத்து வீட்டு பெரிய சுமங்கலி பெண்களிடம் கொடுத்து உரசி பூசிக்கொண்டு நீராடுவர். நீராடிய பின் கணுப்பிடி வைத்து வழிபடுவர். முன்தினம் செய்த பொங்கலை எடுத்துக் கொள்வர். அதில் குங்குமம் மஞ்சள் கலந்து 7 சிறு சிறு பிடிகளாக வைத்து பூஜை செய்து வழிபடுவர். இதுதான் அடிப்படை பொங்கல் வழிபாட்டு முறை. ஆனால் பண்டிகை அதற்குள் முடிந்து விடாது. இதற்கு பிறகுதான் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் வழிபாடுகள் எல்லாம் உள்ளன. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனி எந்நாளும் உங்கள் வாழ்வில் வசந்தம் பொங்கட்டும்.